நல்ல பெரிய கிச்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஐலாண்ட் கிச்சன். இப்போ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹாட் டைப் அடுப்பு வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க ஹைட்டு சொல்கிறாங்க, ஒரு ஹைட்டு கட்டிருக்காரு, யாரும் திட்டாதீங்க. அதுக்கு காரணம் ஜென்ரலாக கிச்சன் உள்ளே வந்து ஷெல்ஃப் இருக்கும் இல்லையா, இங்கே வந்து தனியாக யூட்டிலிட்டி ஏரியாவே கொடுத்தாச்சு. இன்னொரு அழகான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் நாங்கள் வந்து வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் அதுவே தான் இருக்கேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கிச்சன் டிசைன் வந்து எப்படி பண்ணோம். இப்போ நீங்கள் வீடு கட்ட போனீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு கிச்சன் இருக்கும். கிச்சனில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணணும், எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுவோம், அப்புறம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து முக்கியமான விஷயங்கள், டிசைன், லேஅவுட் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற எல்லா ரூல்ஸுமே எல்லா கிச்சனுக்கும் அப்ளை ஆகுமானா ஆகாது. ஏன்னா ஒருத்தவங்களோட லேண்டு சைஸு, ஓரியன்டேஷன், வாஸ்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பொருத்தமாகும். அதே மாதிரி உங்களோட கன்வீனியன்ஸ் என்ன, தேவை என்னவோ அதை பொருத்தமாகும். இந்த வீட்டில் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் இதெல்லாம் உங்கள் கிச்சனில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்னா அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்ன்றது அந்த சிச்சுவேஷனில் தான் நம்ம முடிவு எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்துக்கிட்டோன்னா கிச்சனோட சைஸு. ஒரு வீடு கிச்சன் பண்ணுறோன்னா இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13.5 10.25. நல்ல பெரிய கிச்சன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஐலாண்ட் கிச்சன். இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். கிச்சனோட சைஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி, விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் பண்ணலாம். உங்கள் லேண்டு சைஸு, மற்ற ரூம்ஸில் நீங்கள் என்ன சைஸ் கொண்டு வரீங்களோ அதை பொறுத்து முன்ன பின்ன மாறும். ஒரு கிச்சனோட பேசிக் சைஸுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 8க்கு 10 இருக்கும். ஏன்னா ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 8க்கு 10 கிச்சன், ஒரு ரெக்டாங்குலராச்சும் நம்ம போடுற மாதிரி வேணும். அதுவே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லேஅவுட், கிச்சனோட லேஅவுட் டைப்புன்னு சொல்லுவோம். இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா ஐலாண்டு டைப்புன்னு சொல்லுவோம். ஏன்னா நடுவில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஐலாண்ட் கவுண்டர் ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா. இது ஒரு ஐலாண்ட் கிச்சன்னு சொல்லுவாங்க. சுற்றி 4 பக்கம் இடம் இருக்கும், நடுவில் வந்து எதையுமே கனெக்ட் ஆகாமல் இருக்கும். இது ஒரு ஐலாண்ட் கிச்சன். இதில் நம்ம எல் டைப்பில் வந்து ஒரு கவுண்டர் போட்டிருக்கோம். இதை தான் கிச்சனோட லேஅவுட்டு சொல்லுவோம். இது எல் டைப்பில் வரும், யூ டைப்பில் வரும், ஒருத்தவங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி பேரலல் வரும். இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், அந்த மாதிரி பேரலல் டைப் கிச்சன் இருக்கும். இதை தான் வந்து லேஅவுட்டுன்னு சொல்லுவோம். இந்த கிச்சனோட சைஸு டைப் நான் சொன்னேன் இல்லையா, இதை முடிவு பண்ணும்போதே நீங்கள் வீட்டில் என்னென்ன அப்ளையன்சஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க, எங்கே யூஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி நம்ம ரிவர்ஸ்லேருந்து ஒர்க் அவுட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக வந்து சைஸை வந்து ஃபைனலைஸ் பண்ணிடலாம். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அப்புறம் இந்த அப்ளையன்ஸ் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, இந்த பாத்திரம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அந்த மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு அப்ளையன்சஸ் நீங்கள் யோசிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த லேஅவுட் அண்ட் சைஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த கிச்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து நாங்கள் அப்ளையன்சஸ்க்கு வந்து ஒரு தனி இடம் கொடுத்துட்டோம். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சென்டர்லனா ஸ்விட்ச் பாயிண்ட்ஸ் வச்சுருங்கன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஒரு கிச்சன் இருக்குன்னா ஒரு கார்னரில் நீங்கள் இந்த அவனோ இல்லை ஒரு பிரெட் டோஸ்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிரில்லர் எல்லாம் ஒரு கார்னரில் கொண்டு விட்டிங்கன்னா சென்டரில் உங்களுக்கு வந்து யூஸபிள் ஸ்பேஸ் இருக்கும். இது வந்து கவுண்டர் டைப் இல்லையா. இதில் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா காய்கறி நறுக்கிறது, க்ளீன் பண்ணுறது, மீட் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த கவுண்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்க்ளூசிவாக அதுக்காகவே ஒரு கவுண்டர். நார்மலாக என்ன ஆகுனா கிச்சன் மேடையிலேயே நம்ம ஒரு இடத்துல வந்து காய்கறி நறுப்போம், அங்கேயே குப்பை சேரும், அது எடுக்கிறது கஷ்டம். அதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக இந்த கவுண்டர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் இருக்குது. இந்த வெஜிடபிள் பேஸ்கெட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது போக நம்மளுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது. உங்களோட அப்ளையன்சஸ் ரிக்குவயர்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணணும். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹாட் டைப் அடுப்பு வந்து வச்சுருக்காங்க. ஜென்ரலாக ஸ்டவ் வந்து மேலே இருக்கும் இல்லையா. இந்த ஹாட் டைப் வந்து இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. நம்மளுக்கு ரொம்ப கன்சீல்டான எலிகென்ட்டான ஃபினிஷ் இருக்கும். இப்போ ஒரு தனியாக ஒரு அடுப்பு வச்சு நம்ம அதுக்கு கீழே க்ளீன் பண்ணுறது, பின்னாடி க்ளீன் பண்ணுறது, க்ளீனிங்க்கு நிறையா கஷ்டமாக இருக்கும். ஒரு சின்னியும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அடுப்புக்கு நேராக. நம்மளுக்கு எந்த ஒரு எண்ணெய் பசை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக செவத்தில் படியாது. சின்னி எல்லாத்தையுமே விழுந்துருக்கிறோம். அடுத்து சிங்க் இங்கே இருக்குது. இது போனால் நம்மளுக்கு சிலிண்டர் ஸ்பேஸ் வந்து இங்கே இருக்குது. இன்னொரு அழகான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் நாங்கள் வந்து
டிஷ்வாஷர் வந்து வச்சுருக்கோம். ஸோ டிஷ்வாஷர் பார்த்தீங்கன்னா இந்த டோர்லேயே அப்படியே கன்சீவ் ஆகிடுச்சு. ஸோ வெளியேந்து பார்க்கும்போது டிஷ்வாஷர்னே தெரியாது. அதுக்கு மேலே மாடுலார் கிச்சன் டோரை வச்சு இதில் வந்து ஐஎஃப்பி டிஷ்வாஷர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே ரொம்ப எலிகண்டான யூசேஜ். ஸோ இது வந்து கஸ்டமர் அவங்க என்னென்ன அப்ளையன்சஸ் யூஸ் பண்ண போகிறாங்க, எங்கே யூஸ் பண்ண போகிறாங்கன்றத அந்த டிசைன் லேஅவுட்லேயே ஃபைனல் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு யூட்டிலிட்டி ஏரியா வச்சுருக்கோம் தனியாக. ஸோ ஜென்ரலாக கிச்சன் உள்ளே வந்து ஷெல்ஃப் இருக்கும் இல்லையா, இங்கே வந்து தனியாக யூட்டிலிட்டி ஏரியாவே கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கிரைண்டர் வைக்க போகிறாங்க. ஸோ கிரைண்டருக்கான 16 amps பவர் சாக்கெட்டு, கிரைண்டர் வைக்கிறதுக்கு ஸ்லாபு, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் அது அடிக்கடி யூஸ் பண்ணாத பாத்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் அண்ட் யூட்டிலிட்டி ஏரியா வந்து தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்கள் கிச்சனில் உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன தேவை அப்படின்றத நம்ம தெளிவாக பிளான் பண்ணிட்டோம்னா ஒரு கிச்சனை இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கிச்சனில் வந்து இந்த ஸ்டவ் சிங்க்கு இது எங்கே வைக்கிறது, இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ரைட் ஆன்சர் அப்படிலாம் கிடையாது. நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ் வென்டிலேஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 சைடு வந்து கிராஸ் வென்டிலேஷன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஸ்டவ் இங்கே வச்சுருக்கோம். ஸோ ஜென்ரலாக ஸ்டவ் வந்து சிங்க்கு ரொம்ப ஒட்டி இருக்கக்கூடாது. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன இடமா இருக்கும், அங்கே நம்மளுக்கு பெரிய அளவில் கேப் இருக்காது. அதனால் நம்ம ஸ்டவ் சிங்க்கு பக்கத்தில் வைக்கிற ஒரு நிலமை தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம தள்ளி வைக்கிறது வந்து நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனோட கவுண்டர் டாப்பு. ஸோ நிறையா கஸ்டமர்ஸ் வந்து கேட்பாங்க இது ஏன் கிரனைட்டில் போடணும், கிரனைட்டில் வந்து நிறையா கலர் ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ மார்பிளில் பண்ணலாமே, டைல்ஸில் பண்ணலாமேன்னு சொல்லுவாங்க. பண்ணலாம், பட் அதில் இருக்கிற எதுக்காக கிரனைட்டை சூஸ் பண்ணுறோன்னா இந்த கிரனைட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த கிரனைட்டோட திக்னஸ் இருக்கு இல்லையா, இந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு கம்பல்சரி ஒரு கிச்சன் மேடைக்கு தேவை. டைல்ஸ் வந்து இப்போ நார்மலாக நம்ம ஃப்ளோருக்கு போடுற டைல்ஸ் இதில் பாதி திக்னஸ் கூட இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மார்பிள்லேயும் வந்து இந்தியன் மார்பிள் இருக்குது, இட்டாலியன் மார்பிள் இருக்குது. மார்பிள் வந்து கொஞ்சம் பிரிட்டனான மெட்டீரியல், ஈஸியாக உடையக்கூடியது. கிரனைட் அளவுக்கு வந்து மார்பிள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. இன்னொன்று மார்பிள் இந்த திக்னஸில் வர்றதும் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். அதனால தான் மார்பிள் யூஸ் பண்ண மாட்டாங்க. டைல்ஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி டைல்ஸ்னு வந்திருக்கு. நம்மளுக்கு திக்னஸ் அதிகமாக இருக்கும், 10 அடிக்கு 8 அடிக்கெலாம் ஒரு டைல்ஸ் இருக்கும். ஸோ ஃபுல் பாடி டைல்ஸ் பார்த்தீங்கன்னா அது என்டையராகவே இந்த பிரிண்ட் இருக்கும். ஸோ தேவையாது அந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் இதில் இருக்குது. அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்களே ஒரு சில சைட்ஸில் பண்ணியிருக்கோம். இதுதான் ஒரு முக்கியமான ரீசன் இதில் நம்ம டைல்ஸோ கிரனைட்டோ மார்பிளோ யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ரீடிங் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். நிறையா வீட்டில் பார்த்துருப்பீங்க, இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இந்த இடத்த கழுவி விடுறோம் அப்படின்னா இங்கே வந்து தண்ணி கீழே சிந்தக்கூடாது. ஸோ அதனால தான் இந்த பீடிங் கொடுத்துருக்கோம். இது த்ரூ இருக்கும். நம்ம சிங்க்கு வரைக்கும் இப்போ இங்கே தண்ணி ஊற்றினா கூட ஸ்லோப்பு செட் பண்ணியிருக்கணும். இந்த ஸ்லோப் வழியாக சிங்க்குக்கு வர மாதிரி நம்ம தண்ணி ஊற்றினா அங்கே வர மாதிரி இருக்கணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா ஒரு கிச்சனில் என்னென்ன அப்ளையன்சஸ் யூஸ் பண்ண போகிறோம், அது எங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரிட்ஜு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரிட்ஜுக்கு உண்டான பவர் சாக்கெட் வந்து கொடுத்தாச்சு. அடுத்து இங்கே வந்து மைக்ரோவேவ் அவனு, கிரில்லரு, டோஸ்டர் இதை வந்து இந்த இடத்துல கொண்டு வராங்க. ஸோ அதுக்காக இந்த ஒரு கார்னர் வந்து அலோகேட் பண்ணியாச்சு. இது தவிர்த்து சென்டரில் அப்ளையன்சஸ் எதுவுமே வரல, எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எதுவுமே யூஸ் பண்ணுற மாதிரி வரல. அதை தான் நாங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே எதுவும் பவர் சாக்கெட் கொடுக்காம நம்ம என்டையர் இதுவுமே க்ளீனாக வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்ஓ பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஜென்ரலாக ஆர்ஓ வந்து ப்ளம்பிங் பாயிண்ட் தேவை. சிங்க் பக்கத்திலே கொடுத்தோம்னா அதில் வந்து வர அவுட்லெட் வாட்டர் வந்து சிங்க்குக்கு போகும். ஸோ இதுதான் ஒரு மேஜர் ரீசன் ஆர்ஓ வந்து சிங்க் பக்கத்தில் கொடுக்கறதுக்கு. ஆர்ஓ கொடுத்துட்டோம்னா அதுக்குண்டான பவர் பாயிண்ட் இங்கே இருக்குது. அடுத்து நம்ம சிம்னிக்கு ப்ரொவிஷன் கொடுத்தாச்சு, சிம்னியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி அப்ளையன்சஸ் என்னென்ன வேணுன்றதை கிளியர் கட்டாக டிசைட் பண்ணிட்டோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஷ்வாஷர் கொடுத்துருக்கோம். அடுத்து சிலிண்டர் ஸ்டோரேஜ் வந்து இங்கே இருக்குது. ஸோ சிலிண்டர் ஸ்டோரேஜ் இங்கே கொடுக்குறோம். இந்த மாதிரி என்னென்ன அப்ளையன்சஸ் எங்கெங்கே பண்ண போகிறோன்றது ஒரு கிளியரான ஐடியா வந்து நம்மளுக்கு வேணும். அப்படி இல்லைன்னா நம்ம கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு அப்ளையன்ஸ் வேணும் அப்படின்னா அது ரீஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே பண்ண விஷயங்கள் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்துக்கிட்டோன்னா ஸ்டோரேஜ். ஸோ நம்ம கிச்சனில் எவ்வளோ பொருள் நம்ம வைக்க போகிறோம், எவ்வளோ ஸ்டோரேஜ் நம்மளுக்கு தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணால் தான் அந்த கிச்சனோட லேஅவுட் வந்து வரும். ஸோ ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா இதில் ஃப்ளோர் யூனிட்டில் வந்து 2 கொடுத்துருக்கோம் எல் டைப்பில். ஸோ இது மேலே சென்டரில் வந்து ஒரு கவுண்டர் டைப்பும் வந்து கொடுத்துருக்கோம். இது போக ஒரு ஃபுல் ஹெவிட்டுக்கு டால் யூனிட்டும் கொடுத்துருக்கோம். மேலே லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எல் டைப்பில் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடுலர் பண்ணி கவர் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண போகிற பொருட்களுக்கு உண்டான ஸ்டோரேஜ். இது ஒரு பிளானிங். அடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருந்தோம் இல்லையா யூட்டிலிட்டியில். இங்கே வந்து ரேராக யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள் நம்ம வந்து எப்போதுமே இது யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஆனால் வீட்டில் இருக்கும், தேவைப்பட போது ஃபெஸ்டிவல்லாம் இருக்கும், திரும்ப வச்சுருவோம்.
அதுக்கு நம்ம தனியாக ஒரு ஸ்டோரேஜ் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரேஜை பிளான் பண்ணிட்டோம்னா ஆக்சுவலாக இந்த இடங்கள் நம்ம கொடுக்க முடியுமா, இல்லை இவ்வளோ ஸ்டோரேஜ் நம்மளால் கொடுக்க முடியாதுன்னா நம்மளோட பாத்திரங்கள் அந்த மாதிரி தேவையான பொருட்களை வந்து நம்ம சுருக்கிக்கணும். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன். ஸோ இதில் வந்து நிறைய கஸ்டமர்ஸ்க்கு கன்ஃபியூஷன் வரும். ஸோ நிறைய ஜன்னல் இருந்தால், நிறைய லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் இருந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அது லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு நல்லது. அப்போ உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து அடி வாங்கும். ஸோ இப்போ இந்த வால் இமேஜின் பண்ணிக்கோங்களேன், இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். நாங்கள் நினச்சிருந்தா அந்த கடைசிலேருந்து இந்த கடைசி வரையும் ஒரு ஜன்னல் கொடுக்கலாம். அப்போ என்ன ஆகும், நம்மளால் இங்கே ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் வைக்க முடியாது, இந்த ஸ்டவ்வுக்கு வந்து சிம்னி வைக்க முடியாது. ஸோ விண்டோ வந்து முக்கியம், எசென்ஷியல். பட் அதை நம்மளை வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோன்னு இருக்குது, மற்ற ஃபேக்டர்ஸ் வந்து இம்பாக்ட் ஆகாத மாதிரி நம்ம லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் வைக்கணும். இப்போ இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஸ்பேஷியஸான கிச்சன். இவங்களால கிராஸ் வென்டிலேஷன் கொடுக்க முடிஞ்சுது. இங்கே ஒரு டோர் இருக்குது, இங்கே ஒரு விண்டோ இருக்குது, கிராஸ் வென்டிலேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதே பிளான் வந்து எல்லா கிச்சன்லையும் பண்ண முடியாது. ஒரு சில இடங்களில் ரொம்ப காம்பாக்டான ஸ்பேஸ் இருக்கும், ஒரே ஒரு விண்டோ வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த லேஅவுட்டை கம்ப்ளீட்டாக ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று லைட்டிங் வந்து இந்த விண்டோ வைக்கிறாங்கன்னா நிறையா கஸ்டமர்ஸ் வந்து ஸ்டவ் பக்கத்தில் வைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஹீட் வெளியே போகும், குக் பண்ணுற ஸ்மெல் வெளியே போகும்ட்டு. இது வந்து அட்வைசபிள் கிடையாது. வேறு வழி இல்லைன்ற பட்சத்தில் அங்கே போடலாம். ஏன் அட்வைசபிள் கிடையாதுன்னா, இப்போ இந்த ஹீட் வந்து நம்ம விண்டோ ஈஸியாக டேமேஜ் பண்ணோம். வுட்டாக இருக்கட்டும், யூபிவிசியாக இருக்கட்டும், அலுமினியமாக இருக்கட்டும், அந்த மேலே இருக்க பெயிண்டிங் டேமேஜ் ஆகும். வுட்டுனா வந்து எக்ஸ்பென்ஷன் கன்ட்ராக்ஷன் அதிகமாகி சீக்கிரமாக வெடிப்பு வரும், அதனால் டெர்மைட் அட்டாக் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். ஸோ விண்டோட பொசிஷனும் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் இந்த கிச்சன் ஸ்லாப் ஹைட்டு. ஸோ ரெகுலராக வந்து ஹைட் வந்து எப்படி இருக்குன்னா 5 அடி அதுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா ஒரு 31-32 இன்ச்சஸ் ஹைட் வச்சா கரெக்டாக இருக்கும். 5 அடிக்கு மேலே நம்ம இருக்கிறோன்னா 33-34 இன்ச்சஸ் வச்சா கரெக்டாக இருக்கும். இது எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சிலர் வந்து கம்மியான ஹைட்டில் வேலை செஞ்சு பழகியிருப்பாங்க, ஒரு சிலர் அதிகமான ஹைட்டில் வேலை செஞ்சு பழகியிருப்பாங்க. உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லாப் நான் சொன்ன 2 ஹைட்டுமே கிடையாது. இந்த ஸ்லாப் வந்து 35 இன்ச் ஹைட் இருக்குது. ஏன்னா அவங்க ஹைட்டை சொல்கிறாங்க, ஒரு ஹைட்டு கட்டிருக்காரு, யாரும் திட்டாதீங்க. அதுக்கு காரணம் இந்த புஷ் வாஷர். நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் என்ன அப்ளையன்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, கஸ்டமர் வந்து இந்த அப்ளையன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க. இந்த அப்ளையன்ஸோட ஹைட் ஃப்ளோர் லெவல்லேருந்து நம்மளுக்கு இந்த ஸ்லாபு போடுறதுக்கு எவ்வளோ கிளியரன்ஸ் வேணும், அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஹைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளையன்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோட ஹைட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ஸ்லாபை வந்து ஃபைனலைஸ் பண்ணணும். இல்லைனா என்ன ஆகிருக்கோன்னா, இப்போ இந்த கஸ்டமர் திடீர்னு நடுவில் ஒரு டிஷ் வாஷர் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்லாபை நடுவில் உடச்சி அதை மட்டும் ஹைட் ஊற்றிருக்கணும். நம்மளுக்கு ஒரு சீம்லெஸ் ஃபினிஷ் இருந்திருக்காது. ஸோ இது மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வந்து டிசைன் பண்ணும்போது அவாய்ட் பண்ணணும். இந்த கிச்சன் ஸ்லாப் ஹைட் வைக்கும்போது நம்ம சிலிண்டருக்கு ஸ்பேஸ் கொடுப்போம். சிலிண்டருக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து அந்த சின்ன ஒரு மேடை மாதிரி போட மாட்டோம். ஒரு 25 இன்ச்சஸ் வந்து சிலிண்டருக்கு கிளியரன்ஸ் இருந்தால் நல்லது. இங்கே பார்த்தீங்கன்னா 33-34 இன்ச்சஸ் வந்து வச்சுருக்கோம். இது ரொம்பவே அதிகம். எதனால் நம்ம இதை பண்ணியிருக்கோம்னா அந்த டிஷ் வாஷருக்காக. இதை நம்ம பிளான் பண்ணி தான் வந்து கிச்சனோட ஸ்லாப் ஹைட்டையும் வந்து முடிவு பண்ணணும். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் பார்த்துக்கிட்டோம்னா ஃபினிஷஸ். ஸோ ஒரு கிச்சன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நான் சொன்ன மாதிரி கிரனைட்டோட கலராக இருக்கட்டும், ஃப்ளோரிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த 4x2 நார்மல் வந்து விட்ரிஃபை டைல்ஸ் போட்டிருக்கோம். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த கஸ்டமர் வந்து ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் வந்து போடாததுக்கு ஒரு காரணம் என்னென்னா அதை க்ளீன் பண்ணுறது வந்து கஷ்டம். ஸோ இவங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா, எனக்கு தண்ணி பட்டாலும் நான் மெயின்டைன் பண்ணிப்பேன், உடனே தொடச்சி. பட் ஆன்டி ஸ்கிட்னால் அதில் கரை படிச்சதுன்னா உடனே க்ளீன் பண்ண முடியாது. ஸோ ஆன்டி ஸ்கிட்டில் இருக்க அட்வான்டேஜ் வந்து நம்மளுக்கு வலிக்கி விடாது, டிஸ்அட்வான்டேஜ் அதில் கரை பட்டுச்சுன்னா நம்ம அவ்வளோ ஈஸியாக துடைக்க முடியாது. அதே மாதிரி ஃபினிஷர்ஸில் வந்து கலர்ஸ். ஸோ ஒரு கிச்சன் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்மளுக்கு மைல்டாக ப்ளசண்ட்டான கலராக இருக்கணும். ஸோ வால் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஒரு லைட் கலராக இருக்கணும். அதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த மாடுலர் கிச்சனோட கலர்ஸ் இருக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் ஸ்கை ப்ளூ கலரு, இது டார்க் ப்ளூ கலரு, ஒரு மைல்டான கிரே கலரு, சில்வர் கலர் ப்ரொஃபைல் ஹேண்டில். ஸோ ரொம்ப கான்ட்ராஸ்டாக ரெட்டு கலர், க்ரீன் கலர், ப்ளூ கலர், அந்த மாதிரி ரொம்ப கான்ட்ராஸ்டாக நிறைய கலர்ஸ் நம்ம சூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒர்க் ஃபீலிங் வந்து இருக்காது. வேலை செய்யும்போது இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வண்டி ஓட்டிட்டு போகும்போது கண்ணில் அதிகமாக லைட் அடித்தா நம்மளுக்கு ஒரு இரிட்டேஷன் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு லைட் பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகும்போது ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ மைல்டான ப்ளசண்ட்டான கலர்ஸ் வைக்கிறதே அட்வைசபிள்.
இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நாங்கள் தொடர்ந்து போடுறோம். நன்றி, வணக்கம்.